வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது வார பலன்கள். 5ஆம் தேதி அக்டோபர் 5 ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி சனிக்கிழமை 11ஆம் தேதி வரையில் உள்ள வாரத்தின் பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருக்கார் கேதுவோட. எப்போவுமே 4ல் சுக்கிரனுக்கு ஸ்தான பலம். அப்போ சுக்கிரனுக்கு ஸ்தான பலம் இருந்தால் என்ன பண்ணோம்? நம்ம கையை அரிக்கிறது சொல்லுவோம்ல, அதான். ஏதாவது வாங்கலாம், நமக்கு தேவை இருக்கோ இல்லையோ, ஐயோ இது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, புதுசாக ஒரு ஐஃபோன் நல்ல ஆடு கொடுக்குறான்ப்பா, அதை வாங்கிடலாம், ஏற்கனவே நல்லா தான் இருக்குது ஃபோனு. ஸோ இதில் ஒரு டெம்டேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். ஆணுக்கே அப்படின்னா சில பெண்களை பற்றி கேட்கவே வேண்டாம். அப்போது யார் பர்ஸு காலியாகும்னு தெரியாது. செல்ல குழந்தைன்னா அப்பா பர்ஸு, மனைவின்னா கணவனுடைய பர்ஸு. சரி, கணவன் சரியில்லை, அப்பாவும் தரமாட்டார்னா அவன் சம்பாதிக்கிறத அவன் செலவு பண்ணும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் அது போல் நம்ம வெளியில் போய் சாப்பிட்லாம், 5 ஸ்டாருக்கு போகலாம், இதெல்லாம் தப்பே இல்லை. அனுபவிக்க வேண்டிய வயசு அனுபவிங்களேன், அதில் என்ன இருக்குது, கஜத்தரம். ஸோ அந்த மாதிரி டெம்டேஷன் இருக்குதுன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அதே போல் 5ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் இருக்கும்போது அறிவு அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமாக வேலை செய்யும். அதாவது எப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் அக்கு வேறு ஆணி வேறையாக பிரித்து பார்க்குற மாதிரியான ஒரு அனலிட்டிக்கல் எபிலிட்டி எப்போவுமே இருக்கலாம். ஆனால் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதே மாதிரி பேசும்போது நல்ல ஒரு நகைச்சுவை இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ரொம்ப ஒரு ஒரு ஷூடாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில் செவ்வாய். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும்போது எப்படின்னா, அனாவசியமாக கோவப்பட மாட்டோமே தவிர, கோவப்படும் போது சில நேரங்களில் எப்போவுமே உங்கள் ராசிக்காரங்கள்லாம் பொறுமையாக இருப்பீங்க நீங்கள். ஆனால் பொறுமை இழக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தமாஷாக சொல்லுவாங்க. எப்படின்னா, வழக்கமாக கத்துவாங்க, அடிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் ராசிக்காரங்க என்ன தெரியுமா, அமைதியாக நம்ம யார் நம்மளை இரிட்டேட் பண்ணுறோன்னா அவனை எடுத்துன்னு போய் வீட்டுக்கு வெளியில் தூக்கி போட்டு வெளில வந்துடுவீங்க ஒரு மூட்டை மாதிரி. ஆனால் சத்தமே இருக்காது, அமைதியாக செய்வீங்க. அது உங்கள் ராசியுடைய ஒரு தனித்தன்மை. ஸோ கோபன்றது அப்படி தான் வரும். அப்போ பொறுமை நிதானம் ரொம்ப உண்டு. அதை ரொம்ப டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு உங்கள் ராசிக்கு. ஆனால் இந்த ஒரு வாரத்தில் பார்க்கும்போது குறிப்பாக வீட்டில் ரொம்ப சந்தோஷம் இருக்கும். புதுசாக ஒரு ஃப்ளாட்டு புக் பண்ணணும், இல்லை வீட்டை அழகுபடுத்தணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் அதிகமாக இருக்கும். அதுக்கான சில செலவுகளையும் பண்ணுவீங்க. வீடு வாங்கணுன்ற ஒரு ஆம்பிஷன் தான். நீங்கள் போய் ஏதாவது ஒரு ஃப்ளாட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட் அமௌண்ட்டு அது இந்த காலத்தில் கேட்க வேணாம். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ₹1 கொடுத்து ஃப்ளாட்டை புக் பண்ணுங்கன்னு சொல்ல குறை தான். இந்த டிவிவெல்லாம் ₹1 கொடுத்து டிவி வாங்கிக்கோமா அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அது மாதிரிலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபைனலைஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுக்கு ஒரு ரொம்ப நல்ல ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இது உங்களுக்கு அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.